ஹாய் வெயிட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாங்க. இன்றைக்குள்ள மாடர்ன் வேர்ல்டில் எந்த பொண்ணுங்களுமே கோல்டு நகையை அதிகமாக வியர் பண்ணி வெளியில் போகிறதே கிடையாது. கண்டிப்பாக அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஆர்டிஃபிஷியல் நகை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க உங்கள் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 50 பவுன் நகை போடுறாங்கன்னா 50 பவுனுமே நகையாக கொடுக்காம ஒரு 10 பவுன் மட்டும் அவங்களுக்கு தேவையுள்ள ரெகுலர் யூஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே பிஸ்கெட்டாவோ காயின்ஸாவோ கொடுத்தா கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலுமே உங்களுக்கு லாஸே கிடையாது. அது லாபம் தாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இப்போ நம்ம நகையை கொடுத்து விட்றோம். அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் பேங்க்கில் வைக்க போகிறாங்க. பேங்க்கில் வச்சுட்டு அது வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகை நெளிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, முத்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். நம்ம காயின்ஸாக கொடுத்தோன்னா அது நம்ம எப்படி கொடுத்தோமோ அப்படியே வெளியில் வரும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல். இல்லைங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நகை இன்றைக்கி மாடல் பிடிக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதை மாற்றும்போது அதில் வந்து நிறைய பழைய நகைன்றதுனால நிறைய வேஸ்டேஜ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜும் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தவிர்க்கணுன்னா நம்ம காயினாக கொண்டு போய் கொடுத்து செஞ்சுதாங்கன்னு சொன்னால் அழகாக செஞ்சு தருவாங்க. அதில் வந்து வேஸ்டேஜே ஆகாது. இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. என்ன தேவையோ அந்த நகையை மட்டும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காயினாக கொடுத்துட்டா அவங்களுக்கு என்றைக்குமே லாஸ் கிடையாதுங்க. இது நிறைய பேர் செய்கிறதில்ல, யோசிக்கிறாங்க ஆனால் செய்ய மாட்றாங்க. அட்லீஸ்ட் நம்மளாவது இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுவோம். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ